பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடித்த முதல் திரைப்படம் லவ் டுடே 100 கோடி. அதுவே அவர் ஹீரோவை நடித்த ரெண்டாவது திரைப்படம் டிராகனும் 100 கோடி. இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூடும் 100 கோடி. இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இது மிகப்பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் எந்த ஆக்டரும் பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு. தான் ஹீரோவா அறிமுகமாகி முதல் 3 திரைப்படங்களுமே 100 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பெருமை பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் இதை யாருமே பண்ணது கிடையாது. அதுவும் அவரோட படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் உருவாகுது. சொல்லப்போனால் இவருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை விடவே மார்க்கெட் இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி நம்மளையே நினைக்க தோணுது. ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து வெளியான மதராசி அப்படிங்கிற திரைப்படம் 100 கோடியை கிராஸ் பண்ணுறதுக்கு 14 நாளுங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூட் திரைப்படம் வெறும் 6 நாளில் 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அவர் நடிக்கிற எல்ஐகே அப்படிங்கிற திரைப்படம் வருதுங்க. அந்த திரைப்படம் முடிச்சதுக்கப்புறமா இவர் டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாராம். விஜய் அவர்களுக்காக ஒரு கதை சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த கதையில் தான் இவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இது ஒரு சைஃபை மூவி அப்படிங்கிற அப்டேட்டும் வெளியே இருக்குது. பிரதீப் ரங்கநாதனோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க.